மனித வாழ்க்கையிலே வருகிற எல்லா வெற்றியும் அவனுக்குள் மகிழ்ச்சியை கொண்டு வரும், உற்சாகத்தை கொண்டு வரும். மனித வாழ்க்கையில் வருகிற நன்மையான காரியங்கள் எதுவா இருந்தாலும் அது அவனை உற்சாகத்துல நீடிக்க பண்ணும், செழிக்க பண்ணும். அவனுக்குள்ள அந்த உற்சாகம் வரும்போது கூடுதல் 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 உழைக்க, ஓட அவனுக்குள் ஒரு மகிழ்ச்சி உருவாகும். ஆனா பொதுவாக பார்க்கும்போது இப்படிதான். ஆனா சிலரை பாருங்க, அவங்க தோல்வி மத்தியிலும் மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருப்பாங்க, தோல்வி மத்தியிலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா இங்க வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த பேதுரு எழுதின 2வது நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல அதனுடைய 8வது வசனம், இவைகளை உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினார், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றுள்ளமாக இருக்க ஒட்டாது. வேதவசனம் கூறுகிறது, இந்த அறிவு, எந்த அறிவு வேதவசனத்தில் கூறுகிறது, உங்களுக்கு இது உங்களுக்குள் இருக்குமானால் உங்களை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும். அறிவு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. இயேசு கிறிஸ்துவ குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அவர்கிட்ட கேள்வி கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு இயேசுவை நல்லா தெரியும், 2000 வருஷங்களுக்கு முன்பு இந்த உலகத்திலே வந்தவராகிய இயேசு எனக்கு நல்லா தெரியும், சிலுவையில் மரித்த இயேசு எனக்கு நன்றா தெரியும், உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு நன்றா தெரியும். ஆனா அருமையான தேவப்பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையில அந்த அறிவல்ல உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பை கூறுவது, சந்தோஷத்தை கொண்டு வருவது, உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு வருவது என்ன தெரியுமா? இயேசு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்கள் இருக்கிற பிரச்சனையிலே என்னத்தை செய்ய வல்லவர் என்கிற அந்த அறிவு, இயேசுவுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவை குறித்ததான அறிவு, இயேசுவுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிறதான அந்த அந்த அன்பு, இயேசு உங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை குறித்த அறிவு, இயேசு உங்களுக்காக சிலுவையிலே அவர் செய்தது என்னது என்கிறதான அறிவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள அறிவில வீணராக, அந்த அறிவு உங்களுக்கு வரும்போது நீங்க வீணராக இருக்க மாட்டீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்னத்தை செய்தார், இயேசு அவர் சிலுவையில் என்னத்தை செய்தார், அவர் இன்று உங்களுக்காக என்னத்தை செய்கிறவராக இருக்கிறார் என்கிற அறிவு நீங்க உங்களை வீணராக இருக்கிற அனுபவத்தை விட்டு மாற்றிவிடும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்னத்தை கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த போது அவர் உயிர்த்தெழும்பின இயேசு அவர் சிலுவையில பாடுபட்டு என்னத்தெல்லாம் சம்பாதித்தாரோ அதெல்லாம் உங்க சொந்தம் அவர் சொல்றார். யோவான் சுவிசேஷத்திலே அவருடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை படிக்கும் போது இவ்வாறு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆவது அதிகாரத்திலே அதனுடைய 12ஆவது வசனத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு வருகிற பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அதெல்லாம் உங்க சொந்தமாகுது. தேவனை பிதாவென்று அழைக்கிற உரிமை இயேசுக்குள் இருக்குவான அந்த உரிமை உங்க உள்ளத்திலேயே வருகிறது, உங்களுக்குள்ள வருகிறது. அந்த உரிமை உங்க வாழ்க்கையில உரிமை வருகிறது. நீங்க இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது உங்களுக்குள் அந்த உரிமை வருகிறது. என்ன உரிமை, என்ன அதிகாரம்? பிதாவை தேவன் என்று அழைக்கிற, தேவனை பிதாவை என்று அழைக்கிற உரிமை உங்களுக்கு வருகிறது. சுருக்கமா சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அதெல்லாம் அதிகாரம் உண்டோ அதெல்லாம் உங்க சொந்தம். இயேசு என்னத்தெல்லாம் இந்த உலகத்திலே அதிகாரம் உள்ளவராக இருக்கிறாரோ அதெல்லாம் உங்க சொந்தம். இயேசுவின் அதிகாரத்தின் கீழ்பட்டு எதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும் அதெல்லாம் உங்களுடைய அதிகாரத்தின் கீழே தான். இயேசுவுக்கு என்னெல்லாம் அபிஷேகம் இருந்தோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. இயேசுவுக்கு என்னெல்லாம் ஆவிக்கிற வரங்கள் இருந்ததோ அதெல்லாம் உங்கள் உள்ளத்திலையும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிவை குறித்து தான் வீணராய் இருக்க மாட்டீங்க. அவர் அறிவு வரும்போது நீங்க வீணராய் இருக்கவே மாட்டீங்க. நீங்க ஏதாவது செஞ்சுட்டே இருப்பீங்க, கத்திரிக்காய் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பீங்க, ஓடிட்டே இருப்பீங்க. வியாதியஸ்தர்களை பார்க்கும்போது நீங்க அவங்க சுவிசேஷம் சொல்லுவீங்க. எந்த பிரச்சனையான மனுஷனை பார்க்கும்போது நீங்க உங்களோட சொந்த காரியத்தை பேசவே மாட்டீங்க. ஏதாவது ஒரு விதத்துல இயேசுவை பத்தி நீங்க சொல்லுங்க. நீங்க வீணராக இருக்க மாட்டீங்க. மற்றவர்கள் அங்க சொல்லப்படுற அடுத்த காரியத்தை பார்க்கும்போது அங்க நீங்க கனியற்றவராக இருக்க மாட்டீங்க, கனி உள்ளவர்களாக மாறுவீங்க. எப்போ?
நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு உங்களுக்கு வரும்போது நீங்க கனி கொடுக்கிறவர்களாக மாறுவீங்க. அப்போ கனி கொடுக்கிறவர்களாக நீங்க மாற போறீங்க. எப்படி? இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு உங்களுக்கு வரும்போது நீங்க கனி கொடுக்க தொடங்குவீங்க. உங்களுக்குள் நாவுக்குரிய கனிகள் உங்களுக்குள் வெளிப்பட தொடங்கும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருங்கி போன குருடனாயிருக்கிறான். இது இந்த அறிவு, இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவு உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? கண் சுருங்கி போகும். நீங்க என்ன சொல்லுவீங்க? என் வாழ்க்கையில அந்த சுருங்கின அறிவு வரும்போது நீங்க சொல்லுவீங்க, என் வாழ்க்கை இப்படி எல்லாம் தான் இருக்கும், இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை இல்லை, இதுக்கு மேல என்னுடைய நல்ல ஒரு எதிர்காலம் இல்லை, என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இல்லை, என்னுடைய பொருளாதார நிலைமையில நான் உயர்வடைய மாட்டேன், என்னுடைய வேலையில ஒரு உயர்வு இல்லை, எல்லா இடத்திலும் தோல்வி மனப்பான்மை உங்களுக்குள்ள வந்துவிடும். அருமையான தேவ பிள்ளை, உங்களுக்காக இயேசு செய்து முடித்தது என்ன தெரியுமா? அவருடைய இடத்துல உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்ட பொழுது உங்களுடைய பாவத்தை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார், மறந்து விட்டார். பாவம், நீங்க பாவி என்கிறதான உணர்வு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். பாவம் செய்யும் போது நீங்க பாவம் செய்து விட்டீங்க, அப்படி வாழ்க்கையில பாவம் நடந்தது, வாழ்க்கையில் நீங்க செய்தது தவறு என்கிறதான அந்த பாவத்தை குறித்ததான எண்ணம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் தருவார். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவார்? குற்ற மனசாட்சி உங்களுக்குள் உருவாக்கி கொண்டு இருப்பார். நீ பாவி, நீ பாவி, நீ அப்படி செஞ்சதுனால நீ நல்லாக மாட்டீங்க, அது நீங்க அப்படி பழைய காலத்துல அப்படி செஞ்சனாலதான் உங்க பிள்ளைங்களுக்கு இப்படி வந்து விட்டது, நீ அப்படி செஞ்சனால வேலையில இப்படி வந்தது. குற்ற மனசாட்சியை பிசாசு கொடுத்து கொண்டு இருப்பான். ஆனால் அருமையான தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவை நீங்க என்னைக்கு சொந்த ரட்சகர் கர்த்தராக ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. நீங்க ஒரு விசேஷித்தமானவர்கள், நீங்க ஒரு விசேஷித்தமான மகன், நீங்க ஒரு விசேஷித்தமான மகள், நீங்க இயேசுவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையானவர்கள். வேதவசனத்தில் கூறுகிறது, அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்படின்னா கெட்டு போக கூடாது, அது கர்த்தருடைய விருப்பம். நீங்க கெட்டு போக கூடாது, கர்த்தருடைய விருப்பம். அருமையான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய கண்களை சொருங்க விடாதீங்க, உன்னுடைய வாழ்க்கையின் பார்வையை சொருங்க விடாதீங்க, சுருக்கி இவ்வளவுதான் நினைக்காதீங்க. உங்களுக்கு இதை விட மேலான ஒரு காரியம் உண்டு, இதை விட மேலான ஒரு அபிஷேகம் உண்டு, இதை விட மேலான ஒரு ஊழியம் உண்டு. அதை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சேர்ந்து ஜெபிப்போமா? அருமையான இந்த கர்த்தாவே, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால வாழ்க்கையில எல்லா இடத்திலேயும் வேதனை வந்து இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்று சொல்லி நினைக்கிறது, முற்றுப்புள்ளி வைத்து இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லி நினைத்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவருடைய வியாதி படுக்க மாறட்டும், அவருடைய பொருளாதார நெருக்கங்கள் மாறட்டும், அவருடைய வேதனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஒரு மாபெரும் அற்புதம் ஆண்டவரே, இதுவரை கண்டதை விட, இதுவரை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து விட மேலான ஒரு அற்புதம் இந்த நொடியில் இயேசுவின் நாமத்தினுடைய வாழ்க்கையில நடப்பதாக அற்புதங்கள் நடக்கட்டும், எழும்பட்டும், ஓடட்டும், குதிக்கட்டும், உமக்கென்று உழைக்கட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை வல்லமையாக பயன்படுத்தும். நீரே அந்த பிள்ளைகளை தொட்டதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.